Hi friends, welcome to Anu Veetu Samayal. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் ரைஸு. இதுக்கு தேவையான மசாலா பொருள் பார்த்துடலாம். வரமிளகா, கொஞ்சம் சோம்பு, பட்டை, கசகசா. இதனாலையும் நான் நல்லா தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது தாளிக்க கருவேப்பிலை, புதினா, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தேங்காவை நல்லா உடச்சி திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச பால் நல்லா திக்காக 1 டம்ளர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், பட்டை சேர்த்துக்கலாம், சிப்பூ சேர்த்துக்கலாம், அப்புறம் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். வச்சுருக்க மஞ்சள் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வரமிளகா, கசகசா ஊற வச்சுருந்தோம்ல, இதை இப்போ நம்ம அரைச்சி இப்போ இந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா கவனமாக சேருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம கொதிக்க விடக்கூடாது. அதாவது ரசத்துக்கு எப்படி ஒரு மாதிரி முறைச்சி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்போதே நம்ம இதில் அரிசி சேர்த்துடணும். கொதிக்க விடக்கூடாது. அதை போது மட்டும் நல்லா நம்ம கவனமாக பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்தனால 3 தேங்காய் எடுத்து திருவி பால் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வரும்போது, அதாவது பாருங்கள், பொங்கவும் இல்லை நுரைக்கவும் இல்லை, ஆனால் லைட்டாக அது வர்ற மாதிரி இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல, இந்த ஓரத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் கொதிக்கக்கூடாது. கொதிக்க விடுறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி சேர்த்துடணும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு நம்ம இதை ஸ்லோவில் வச்சுக்கலாம். இந்த அரிசி நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு சாப்பாடும் நல்லா மலர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா முறை தட்டி நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா நம்ம கிளறிட்டு இப்போ நம்ம இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா நம்ம சாப்பாடை வேக விட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அதாவது கெட்டியாக தனியாக எடுத்து வச்சுருக்க சொன்னேன் இல்லையா தேங்காய் பால், அதையும் நம்ம இதோட கொஞ்சம் சேர்த்து கிளறிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுக்கலாம்.
இப்போ இது சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா கிளறிட்டேன். இப்போ இதை நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா தம் போட்டுக்கோங்க, இல்லை வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம சாப்பாடு ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் தண்ணி நல்லா வற்றி, அதாவது தேங்காய் பாலும் சாதமும் நல்லா பின்னி இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் பிரியாணி மாதிரி பொலன்னு பண்ணாமல் இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பரிமாறிடணும்.